டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த அறிகுறிகள்லாம் இருக்கா? அதாவது நடக்கும்போது மூச்சு வாங்குது, திடீர்னு தலை சுத்தல் ஏற்படுது, கண் இருட்டுற மாதிரி இருக்கு, உடல் சோர்வு, எப்பவுமே எனக்கு உடல் சோர்வு இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஸோ நடந்துகிட்டே இருக்கேன், எனக்கு உடல் சோர்வு இருக்கு, திடீர்னு இடுப்பு வலி, கை கால் குடைச்சல் இருக்கு, சரியா டைஜஷன் ஆகல, முக்கியமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வருது, வீசிங் இருக்கு, காஃப் இருக்கு, ட்ரை காஃப் இருக்கு, மூச்சையே விட சிரமம். இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கு, போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் நமக்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றது நல்லா பிரீத் பண்ணும்போது நமக்கு உடலுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த ஆக்சிஜன் மூலயமாக தான் ஹீமோகுளோபின் மூலயமா நம்ம உடலுக்கு ஆற்றல் உண்டாகுது. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஸோ உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறையும் போதோ இல்லை ஹீமோகுளோபின் லெவல் குறையும் போதோ இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு ஏற்படும். ஸோ அங்கே லங்ஸோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், நுரையீரலோட ஆற்றலை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் யாருமே நம்ம டீப் பிரீத் எடுக்கிறது கிடையாது, ரொம்ப ஷாலோ பிரீத் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நல்லா ஆழமான ஒரு மூச்சு அப்படின்றது யாருமே நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. ரொம்ப ஷாலோ பிரீத் எடுக்கிறதுனால நமக்கு ஆக்சிஜன் லெவல் நம்ம உடல்ல குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவலை எப்படிங்க இன்க்ரீஸ் பண்றது? இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் லெவலை நம்ம உடல்ல இன்க்ரீஸ் பண்ணணும், அதிகரிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அதிகரிக்கிறதுக்கு இயற்கையான முறையில என்ன செய்யணும், என்ன உணவுகள் சாப்பிடலாம், இல்லை இதுல வரக்கூடிய அறிகுறிகளை சரி பண்றதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படி இருக்கும்போது நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறையிறதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னன்றதை நான் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன். சரி, இந்த ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல பயிற்சி, மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். பிராணாயாம பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்யணும். பிராணாயாம பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நல்லா உட்கார்ந்து காலை நேரத்துல மூச்சை இழுத்து விடணும். ஸோ இழுத்து விடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிராணாயாம பயிற்சிகள் தினமும் செய்ய செய்ய நல்லா டீப் பிரீத் பண்ணும்போது நம்ம நுரையீரல்ல காற்று நிரம்ப ஆரம்பிக்கும். ஸோ நுரையீரல்ல காற்று நிரம்பும் போது ஈஸியா நம்ம உடல், அதாவது ஒரு மனிதன் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாம கூட இருக்கலாம், மூச்சு விடாமல் இருக்க முடியாது. அதுவும் நம்ம டீப் பிரீத் பண்ணும்போது உடலுக்கு ஆற்றல் ரொம்ப அதிகம். இது முக்கியமான ஒரு காயக்கற்ப பயிற்சினே சொல்லலாம். இந்த மூச்சு பயிற்சிலாம், நம்ம பிராணாயாம பயிற்சிலாம் சொல்றது முக்கியமான காயக்கற்ப பயிற்சினே சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வேறு என்ன வழிமுறைகள் செய்யலாம்னா, உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, முளை கட்டிய பயிறு வகைகள். ஸோ இதுல ஒரு உயிரோட்டம் இருக்கிறதுனால பேசிக்கா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிக பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது முளை கட்டிய பயிறு வகையை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல அதிகமான ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதுக்கு அடுத்தது வேற என்ன சாப்பிடலாம்னா கீரை வகைகள். ஸோ ஆக்சிஜன் நம்ம உடல்ல இன்க்ரீஸ் ஆகணும், உடனடியாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ தினமும் ஏதாவது ஒரு கீரை வகையை சாப்பிடும்போது, அதுவும் சின்ன சின்ன செடி மாதிரி இருக்கக்கூடிய கீரை வகைகளை சாப்பிடும்போது இன்னும் அதிகமான சத்துக்கள், ஆக்சிஜன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெந்தயக்கீரை சொல்றோம், சிறுகீரை, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கக்கூடிய கீரை வகைகளை சாப்பிடும்போது நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகள், அதுக்கப்புறம் விதைகள், சீட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது சாப்பிடும்போதும் நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி காலை நேரத்துல நம்ம செய்தாலும் மீண்டும் திரும்பவும் மாலை நேரத்துல நம்ம மூச்சு பயிற்சி ஒரு வாட்டி ஒரு 10 நிமிடங்கள் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லங்ஸ் கெப்பாசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது பண்ணும்போதே நமக்கு என்னன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன், தும்மல் வருது, இருமல் வருது, திரும்ப திரும்ப நான் இரும்பிக்கிட்டே இருக்கிறேன், அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கே தெரியும். ஸோ முன்னாடிலாம் வீசிங் அதிகமா இருக்குமே, இப்போ இல்லையே, லங்ஸ் நமக்கு கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கு, சளி தொந்தரவு இல்லாத மாதிரி இருக்கு அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது. சரி, இப்போ ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்
அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், ரொம்ப டயர்டா இருக்கு, உடல் வன்மை குறைந்திருக்கு, கை கால்களில் சோர்வு இருக்கு அப்படின்னா இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சில வகையான மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா நம்ம தண்ணீர் விட்டான் சூரணம் பயன்படுது. ஸோ அந்த தண்ணீர் விட்டான் கிழங்க நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதை நெய் வடிவிலும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரிதான் வல்லாரை நெய் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வல்லாரை நெய்யை நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி, இந்த வல்லாரையை நம்ம நெய்யாகவோ இல்லை நம்ம கடையல் மாதிரி உணவோடையும் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரிதான் காளான் சார்ந்த உணவுகளை, ஸ்பைரலோனா அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பாசி, இது எல்லாமே நம்ம சாப்பிடும் போதும் நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நுரையீரல் தொற்றுகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடாதோடை மணப்பாகு, இது காலை இரவு 2 வேளையும் நம்ம தண்ணீர்ல கலந்து சாப்பிடும்போது அதிகமான நற்குணங்கள் பலன்கள் நமக்கு கிடைக்குது. நுரையீரல் ரொம்ப வலிமையாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் தாலி சாதி சூரணம், இந்த மருந்து சாப்பிடும் போதும் நுரையீரல் நமக்கு வலிமையாக இருக்கும். இன்னும் முக்கியமாக நம்ம நுரையீரல் இரும்பு மாதிரி இருக்கணுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது. நிறைய அத்லெட்ஸ் எல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. ரொம்ப நம்ம எப்படி சொல்ற தம் பிடிச்சி ஓடணும் இல்லைங்களா? ஸோ அதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா விழுதி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து எக்ஸலண்டா நம்மளுடைய நுரையீரலை வலிமைப்படுத்தி உடல்ல ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் விழுதி கற்பம் அப்படின்ற மருந்து பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவு முறைகளோடு இந்த சித்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணா நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறையாமல் இருக்கும். அதே சமயம் ஹீமோகுளோபின், அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையும் நமக்கு கண்ட்ரோலுக்கு வருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.